இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என் பேரு லக்ஷ்மி. இதோ நிக்கிறாரே செல்வம். இவர் என்ன மனசார காதலிச்சிட்டு இப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. என்ன சொல்ற? இவர் உன்னை காதலிச்சாரா? ஆமா மேடம், என்ன காதலிச்சிட்டு இப்ப வசதியான இடம் கிடைச்சதும் என்ன கலட்டி விட பாக்குறாரு. ஐயோ, இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இவ பொய் சொல்றாங்க. நான் ஏன் பொய் சொல்லணும்? இவன் தான் பொய் சொல்றான். என்ன காதலிச்சிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். இதுக்கு நீங்க தான் மேடம் ஒரு நியாயம் சொல்லணும். இல்ல, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வேணும்னே என் மேல பழி போடுறா. ஆமா சம்பந்தியம்மா, இவ யாருன்னே தெரியல. எதுக்கு இப்படி என் பையன் மேல பழி போடுறானே தெரியல. இல்ல, இவன் என்ன காதலிச்சது உண்மை. இப்ப என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஏய், நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. எதுக்கு இப்படி போய் சொல்ற? என்ன பாசவல? இது நாமளே எதிர்பார்க்காத புது திருப்பமால இருக்கு. சரியில்லையே, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன மாறி மாறி பழி சுமத்திக்கிட்டா நாங்க யார நம்புறது? அக்கா, இதுக்கு ஒரே வழி போலீஸ்க்கு போன் பண்றதா. அவங்க வந்து விசாரிக்க விதத்துல விசாரிச்சா யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிடும். போலீஸ வர சொல்லுங்க. எனக்குலாம் அவன் பயம் இல்ல. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன்க்கா. மேடம், வேண்டாம் மேடம், ப்ளீஸ் போன் பண்ணாதீங்க. ஏன் வேணாங்கிற? நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நானா இதை செய்யல. ஒருத்தர் என்ன இப்படி நடிக்க சொன்னாரு, அதான் வந்து நடிச்சேன். யார் நடிக்க சொன்னது? நவீன் ஒருத்தர் தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அங்க போய் நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொன்னாரு. அக்கா, அந்த நவீன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுதா? இந்த மாப்பிள்ள மேல பொய்யா பழிய சுமத்தி கல்யாணத்தை நிறுத்தி அவன் துர்காவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். அந்த கேடு கட்டவன் வெளியில இருந்தா இவ கல்யாணம் நிம்மதியாவே நடக்காது. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.